இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணம். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மொத்தம் 4 காரணம். ஒன்று சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், கடைசி உள்ளது உடல் பருமன். திடீர் எதிர்பாராத 4 காரணம்: சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சரியா? நல்லா கேட்டுடுங்க. அதனால மாத்திரையை ஒழுங்காக போட்டுட்ருக்கேன், இன்சுலின் ஒழுங்காக போட்டுட்ருக்கேன், ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது, HbA1c நார்மலாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஏமாந்து போயிடாதுங்க. அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடாதுங்க? ஏமாந்து போயிடாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு, அதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க தெரியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த இரத்த குழாய்க்குள்ள அடைப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்புக்கு முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. புரிஞ்சுதா புரியலையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் பெஸ்ட் வே. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணதுக்கு பெஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் அதுவும் இதுவும். இது என்னது? மாத்திரையும் இன்சுலினும். இதெல்லாம் கடைசி தான். முதல் வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒழுங்காக மாத்திரை எடுத்தாலும் சரி, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. இது சரியாகலை அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்பு உண்டாகிட்டே இருக்கும். பாதிப்பு உண்டாச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க. அதனால அது நார்மலாக இருக்குது, இது நார்மலாக இருக்குது, HbA1c நார்மலாக இருக்குது. நான் மாத்திரையும் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன், இன்சுலினும் போட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எப்போ வேணாலும் இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ எது முக்கியம்? பேலன்ஸ்டு டயட்டு முக்கியம். இதுதான் உங்களுக்கு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இதை மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடைக்காது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு வாழ்க்கையில் விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். இது நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கு. ஸ்டே டியூன்.